ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோம் அப்படின்னா, கோதுமை ரவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் கோதுமை ரவை எடுத்து நல்லா கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ரவையை மிக்ஸ் பண்ண ஹாட் வாட்டர் போட்டு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி இந்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ரவை நல்லா தண்ணி இழுக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு தண்ணி பதம் என்ன அப்படின்னா கையில் பிடிச்சா உருண்டையாகணும், விட்டால் உதிரணும். அந்த அளவுக்கு நீங்கள் சுடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோதுமை ரவை எல்லாமே எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இது லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். இந்த ஈரப்பதம் நம்ம சுடுதண்ணிலே பாதி ரவை வெந்துடும். இப்போ இந்த ஈரப்பதத்தில் நம்ம ஆவியில் இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் வேக வைக்கிறப்ப நல்ல கோதுமை ரவை வெந்து வந்துடும். உங்கள் வீட்டில் சப்போஸ் புட்டு மேக்கர் இருந்ததுன்னா புட்டு மேக்கரில் இதை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். குழா புட்டு மாதிரியே இருக்கும். புட்டு மேக்கர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஃபுல்லாக எல்லாமே இந்த தட்டு ஃபுல்லாக பரவி அது மேலே ஒரு துணி வச்சு க்ளோஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாம் மூடி விட்டு எடுத்து இட்லி சட்டியில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். அதிகமான மாவாக இருந்தால் நீங்கள் 2 பேட்சாக பண்ணுங்கள். இது கம்மியாக இருக்கிறதுனால ஒரே இதாக ரெடி பண்ணி எடுத்து ஒரு இதில் கொட்டி நல்லா ஈவனாக எல்லாம் கிளறி விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சூடாக இருக்கிறப்பயே தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை வேணுங்கிறவங்க அதை போட்டுக்கோங்க. நான் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கிறேன். இதில் லைட்டாக உப்பு, ஏலக்காய் பொடி இது ரெண்டும் போட்டு நல்லா இந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். துருவன தேங்காய் ஒரு மூடி. இதை நல்லா சூட்லேயே மிக்ஸ் பண்ணால் தான் சர்க்கரை கரையும். அதனால் நல்லா சூட்லேயே மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் சர்க்கரை, தேங்காய் எல்லாமே எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இருந்தால் போடுங்க. இதில் நான் வெல்லம் இப்போ போட்டிருக்கேன். வெல்லம் போட்டு நல்லா போட்டதுக்கப்புறமா தேன் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதையவே நீங்கள் கொழுக்கட்டை வச்சுருந்தா அதில் வச்சு கொடுத்தீங்கன்னா டிசைனாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா ட்ரெடிஷ்னல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.